ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தம்முடைய மன்னாவை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தை நமக்கு சுகப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். சோ இந்த நாட்களிலும் நீங்கள் வந்து தேவ செய்தி கேட்கும்படியாக ஆவலாய் வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்துக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாரும் இந்த வேளையில கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, இந்த ஓய்வு நாளில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர், இந்த வசனத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு விரோதமா எழுந்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களை ஆண்டவரே தேற்றட்டும், வழி நடத்தட்டும். கர்த்தர் எங்களை பாதுகாத்து இந்த வசனத்து மூலமா பேசுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. So கர்த்தருடைய வசனம் என்பது உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலனுள்ளதா இருக்கிறது. வசனத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம்னா, வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம பேசும் பொழுது, அந்த வார்த்தையை குறித்து பேசும் பொழுது, அதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும், பிரசங்கிக்கிற அடியனுக்கும் பிரயோஜனம் உண்டாகும். ஆமென். ஹalleluya. So இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தை நாம வந்து கவனிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, வேத வசனம் எவ்வளவு திட்டமாய் நம்மோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளையே, உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் மாத்திரம்தான் ஆகும். ஆமென். சோ தேவனால அன்றி வேற யாராலையும் எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. தேவனால என்ன காரியம் எல்லாம் நடக்கும், என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இவ்விதமாய் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஆமென். ஹalleluya. பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும். அதாவது தேவனால என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய மலையும் குன்றுகளும் சமமாக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கீழே இருக்கிற காரியங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காரியம் எடுத்துக்கொண்டால் எல்லாம் சீரா இருக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அது எல்லாம் சீரா இருக்க வேண்டும். சோ தனிப்பட்ட காரியத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியில நாம் இருக்கும்போது எல்லாம் சீரா இருக்க வேண்டும். ஆனா அது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதோ, இல்ல அது பாவமான காரியமா இருக்கும் போதோ, நம்ம விழுந்து போன காரியமா இருந்ததுன்னா, ஆண்டவர் அதை சரிப்படுத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் முடியாத காரியங்களா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேக்கமான காரியமா இருக்கும், அதை ஆண்டவர் சமப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதை சரி செய்து சமப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இல்லைன்னா நமக்கு முன்னதாக நம்முடைய குடும்பத்தின் காரியமோ, நம்முடைய ஊழியத்தின் காரியமோ, உங்கள் தனிப்பட்ட காரியமோ பெரிய மலை போன்ற பிரச்சனை போல இருக்கும். இது எப்படி தாண்டறது, இது எப்படி நம்ம தாண்டி போகிறது என்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இல்ல, என்ன ஆண்டவரே, இந்த தடை எப்படி நாங்க எடுத்து போடுவதுனா, கர்த்தர் ஒருவரால் மாத்திரம் தான் இந்த காரியங்கள் எல்லாம் சமமாய் மாற்ற முடியும். ஹalleluya. கரடு முரடான காரியங்கள், சோ நம்ம என்ன பேசினாலும் எடக்கு முடக்கா பேசுகிறவர்களுக்கு மத்தியில கர்த்தர் சமமாய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எங்க பக்கம் போனாலும் எல்லாமே இடிக்குது, எந்த வழியும் சரியா இல்ல, எல்லாமே தேவையற்ற காரியங்களா இருக்கு. இது எப்படி ஆண்டவரே ஒழுங்காகும், இது எப்படி ஆண்டவரே செய்யும்? கவலைப்படாதீங்க. தேவ பிரசங்கத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்க வந்த அருமையான பிள்ளையே, கரடு முரடான காரியங்களை கர்த்தர் செவ்வையாக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 45:2, நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில கோணலான காரியங்களை கர்த்தர் செவ்வையாக்குவார். பாருங்க, பிரசங்க நாட்கள்ல அநேக பிள்ளைகளோட சொல்வதே, கோணலான காரியங்களை கர்த்தர் ஒருவர் தான் செவ்வையாக்க முடியும். பாருங்க, சர்ப்பமானது எப்படி வரும்னா, அது தந்திரமா நம்ம இடத்துல வரும், பாம்பு போல வளைந்து கொண்டு வரும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இந்த வேளையில இருக்கலாம். ஒருவேளை கோணலமா இருக்கிறா, நேர் வழியே தெரியல, எந்த வழியில போறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆண்டவர், நீர் எப்படி என்ன நடந்து போகிறீர் என்று கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த சர்ப்பத்தின் காரியத்தை கர்த்தர் ஆண்டவர் அதமாக்குவார். ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் மாற்றி ஆண்டவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா, நான் விழுந்து போயிட்டேனே, என்னை எப்படி ஆண்டவரே நீங்க தூக்குவீங்க, என்னை எப்படி ஆண்டவரே நீங்க நிலைநிற்க பண்ணுவீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இவ்விதமாய் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சோ விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பார். ஆமென். சோ விழுந்து போனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவரே, நான் விலகி போயிட்டேன், நான் இவ்விதமா கிறிஸ்து வாழ்க்கை விட்டு நான் கடந்து போயிட்டேன், எனக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது, என்னால இந்த காத்துல நிக்க முடியல, நீ கவலைப்படுறியா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீதை மறுபடியும் அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன சூழலில் இருந்தீங்கன்னா, கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது என்று கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் சூழல்கள் விழுந்து போன ஒரு நிலையில் இருந்தா கர்த்தர் அதை நிலைநிற்க பண்ணுவார். ஆமென். வசனம் அவ்விதமாகவே சொல்கிறது, அவர் செவ்வையாய் நிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. உங்களை நேர்த்தியாய் நிறுத்துவார். தாவீதின் கூடாரத்தை நிறுத்தினார். அவர்கள் கர்த்தரை தேடும் பொழுதே ஆண்டவர் அவருடைய கூடாரத்தை நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் கூடாரத்தையும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததான காரியங்கள் பாத்தீங்கன்னா, கடினமான காரியத்திலும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மலை போன்ற பிரச்சனை, குன்று போல பிரச்சனை, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசுவாவை குறித்து நம்ம வாசிப்போம்னா, ஒரு முறையும் அவர் தோற்று போனதே இல்லை யுத்தத்துல. ஆனா ஒரு முறை மாத்திரம் தோத்து போகிறார். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல காரியத்தை பார்த்தோம்னா, ஆயி பட்டணத்துக்கு போகும்போது அங்கே தோற்று போகிறார். ரொம்ப வருத்தத்துக்கு மத்தியில இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டத்தாருக்கு மத்தியில நான் தோத்து போயிட்டேனே, சின்ன கூட்டம், இவங்க என்ன மேற்கொண்டுட்டாங்களே என்ற ரொம்ப கலக்கத்துல இருக்கிறாரு. கடினமான பாதை, அந்த பாதையில அவரால் பயணிக்கவே முடியல. இது எப்படி ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டத்துல நான் எப்படி தோத்து போலாம் அப்படின்னு அவர் கலக்கத்துல இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கடினமான யோசுவா கூட இருந்தார். வேதவசனம் சொல்லுகிறது, யோசுவா 8:18 இவ்விதமா நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா தன் கையிலே இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக அவன் நீட்டின பொழுதே அங்கே கர்த்தர் அந்த பட்டணத்தை மறுபடியும் அந்த இடத்துல அவனுக்கு திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனாலே அன்றி வேற எந்த வழியிலும் நமக்கு திரும்பி வராது. தேவனாலே அன்றி பெரிய அற்புதம் நமக்கு எந்த வழியிலும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவரே யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவரே என்னென்ன காரியம் என்று விலக்கி காண்பிக்கிறார். கர்த்தர் ஆலோசனை பெரியவராய் இருக்கிறார், யோசனை பெரியவராய் இருக்கிறார், செயல்களில் வல்லவராய் இருக்கிறார். அவரை அன்றி நமக்கு பெரிய காரியம் யார்கிட்ட இருந்து வராது. ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷருடைய காரியங்கள் ஒரு நாள் நம்ம கைவிடும். மனுஷர்கள் நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே வருவாங்க. திடீர்னு அவர்களால முடியாத ஒரு பட்சம் வரும். கண்டிப்பா மனுஷன் இல்லையா, மாம்சமானவன் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூட சூழ்நிலை வரலாம். ஆனா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. மனுஷரால கூடாதது தேவனாலே கூடும். இந்த வசனம் அப்படிதான், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் ஆண்டவர் பலப்படுத்த என் கர்த்தராகிய இயேசுவால முடியும், என் கர்த்தராகிய ரட்சகராலே முடியும், என் தேவாதி தேவனாலே எல்லாம் முடியும். அவர் இவ்விதமா யோசுவாவை நிலைநிற்க பண்ணினார். விழுந்து போன அந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் எழுப்ப மறுபடியும் செய்தது போல உங்களையும் எங்களையும் ஹல்லேலூயா கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். விசுவாசத்தோட வசனத்தை கேளுங்க. விசுவாசத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. ஏதோ ஆன்லைன்ல மெசேஜ் கேட்கிறோமேன்னு கேட்காதீங்க. கர்த்தர் என்னோடு பேசுவார் என்ற விசுவாச நம்பிக்கையோட கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தாவே, என்னால இந்த காரியம் எப்படி செய்ய முடியும், இந்த காரியத்துல இருந்து நான் எப்படி வெளியே வருவது என்ற ஒரு குழப்பத்தோட இருந்தீங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயல்களில் மகத்துவமானவருமாய் இருக்கிறார். உனக்கு ஆலோசனை கொடுப்பது உனக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்று நீங்கள் ஜெபித்து விட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் எங்கிருந்தாலும் உங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறார். நீ எங்கே விழுந்து போயிருந்தாலும், எந்த விதமான காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக தடையாய் இருந்தாலும் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். இதை பேசி, இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய் என்று திட்டமாய் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் வரையறைப்படுத்தி ஆண்டவர் உங்க கையில கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பாருங்க, ஒரு விஷயத்தை பவுல் ரொம்ப அழகாய் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்துல 6-7 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். நான் நட்டேன், வாசிப்போம் வேத வசனத்தை. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி இருக்கிற
சோ பவுல் சொன்ன வார்த்தையின்படியே நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். சோ ஆலோசனையை கேட்டு கர்த்தர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்க. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதுதான் இவர் சொல்லுகிறாரு. சோ நான் நட்ட, அப்போலோ பாய்ச்சினாரு, அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். நட்ட என்னாலையும் விளைய வைக்க முடியாது, நீர் பாய்ச்சதுனால அவராலே விளைய வைக்க முடியாதே தவிர தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் இல்லைன்னா எதுவுமே இல்ல. அப்ப ஆண்டவர் தான் நம்முடைய காரியத்தை விளைய செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் தான் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் அவர் முடிக்கும்போது சொல்றார், நீர் பாய்ச்சுகிறானோ ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆகையால தேவன் தான் வழி, தேவன் தான் நடத்துவார், தேவன் தான் சத்தியத்தின்படி நம்மளை கொண்டு போவார், காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். பாருங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கர்த்தரை நம்பி வாங்க, தெய்வத்தை நம்பி வாங்க. விசுவாசமுள்ள ஜெபம் எல்லா காரியத்தையும் மாற்றுமே. ஜெபம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது மிகப்பெரிய ஆயுதம். நிறைய பேருக்கு அது புரியறதே இல்ல. தேவ சமூகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பலவீனப்பட்டிருந்தீங்கன்னா முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறார். பிரச்சனை பெருசா இருக்கு, முழங்கால் போட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை திரும்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்மனால இதை மட்டும் தான் பண்ண முடியும். காரியத்தை நடத்துவதும், காரியத்தை வாய்க்க பண்ணுவதும், காரியத்தை விளைய செய்கிற எல்லா காரியமும் கர்த்தரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் ஆகும், தேவனாலே மாத்திரம் தான் ஆகுமே தவிர மனுஷராலே கூடாது. ஆமென். அதுதான் அந்த வேத வசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். எவரையும் அவர் மேன்மைப்படுத்துவார். எங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப அதிகமாய் பிரியப்பட்ட வேத வசனம் என்னன்னா, இதே கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் யாரையெல்லாம் உயர்த்துகிறாரா, பைத்தியமா இருக்கிறவர்களுக்கு. இந்த வேளையில வசனத்தின்படி பார்த்தோம், 1ஆம் அதிகாரத்துல 25 இருந்து நம்ம தொடர்ந்து வாசித்தோம் என்றால், ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பைத்தியத்தையும் பலவீனத்தையும் தான் ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஞானம் இல்லாத, ஒன்றுத்துக்கு உதவாத அடியேனையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் ஆகும். ஆண்டவர் இந்த வேளையில உன்னுடைய படிப்பின் திறமையோ, உன் கரத்துல இருக்கிற செல்வத்தின் திறமையோ, இல்ல நீ பேச்சு திறமையில வல்லமையா இருந்தாலோ உன்னை எடுத்து பயன்படுத்துவாரோ இல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுவாரோ இல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க நின்றாலே போதும், உன்னுடைய நிலைமைகளை கர்த்தர் பார்ப்பார். தாழ்ந்து இருந்தீங்கன்னா, உன் பலவீனத்துல இருந்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். அதை கண்டு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னம் மேலானது, தேவனுடைய அபிஷேகம் மேலானது. அவரை அன்றி நமக்கு வாழ்க்கை அல்ல, அவரை அன்றி நம்மை நடத்துகிறவர் ஒருவரும் இல்ல. உங்களை நடத்துகிறவர் அவர்தான். சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, கடினமான காரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா உட்கார்ந்து கலங்கி கர்த்தரிடத்துல தான் அமர்ந்தாரு. அப்போதான் கர்த்தர் அந்த ஆயி பட்டணத்தை கொடுத்தாரு. விழுந்து போன தாவீது, விழுந்து போன அந்த கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் நிலைக்கு நிற்க பண்ணதுக்கு ஒரே காரணம் அந்த பக்தி வைராகியம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, தேவனை தேடுங்கள், ரட்சகரை தேடுங்கள். அவர்தான் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 33:9 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். உங்களுக்காக இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையான சகோதரியே சகோதரர்களே, உங்களுக்காக அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தான் இறங்கி வந்து உங்களுக்காக சொல்ல போகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று விதமாய் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. வரும் வாரத்தை குறித்து என்னவா இருக்கும் என்று பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார். அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கு ஏதுவாய் சமமாய் நடத்த அவர் பலமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அடியேனுங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் மாத்திரம் தான் ஆகும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எளியவரையும் ஆண்டவரே திக்கற்றவர்களையும் உயர்த்துகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசின் பிடியிலும் ஆண்டவரே வியாதியின் பிடியிலும் இருக்கிறவங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவங்களை சாட்சியா நிறுத்துவது உம்முடைய சித்தம் அல்லவா ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா என் முகத்தை பாரும் என்று ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிற பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. அப்பா நீர் பேசின வசனத்தை நிறைவேற்றுவீராக. நன்றி 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 ஆண்டவரே. நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் இந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த குடும்பத்தை ரத்த வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. திக்கற்றவர்களுக்கு நீர்தானே துணை. இந்த பிள்ளைகளுக்கு நீரே துணையாய் இருந்து எல்லாவற்றையும் தெளிவாய் மன தெளிவாய் நடத்தி
நடத்தி ஆண்டவரே ஆலோசனை கொடுத்து திட்டமாய் நடத்தும் ஆசீர்வதியும். ஆவியானவர் தாமே கூட இருக்கும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.